சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் எழில் கூட வாழறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன மருமகளா ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் சொல்லுங்க? இங்க பாரு, என் பையனுக்கு நான் செலக்ட் பண்ற பொண்ணு தான் பொண்டாட்டியா இருப்பா. ஆனா அது கண்டிப்பா நீயா இருக்க மாட்ட, ஜாக்கிரதை. அப்படியா? என்னை எழில் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த மண்டபத்துல இருந்து வெளியே தள்ளணும்னு அந்த தீபிகா நினைச்சிட்டு இருந்தா. இப்ப என்ன ஆச்சு? உங்க கையாலேயே தீபிகாவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. கடவுள் வெளியே தள்ள வச்சுட்டான்ல. இதையே தான் உங்களுக்கும் சொல்றேன். என்ன எழில் கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு தேவையில்லாம பிளான் பண்ணி நீங்க முழுசா எழில் கிட்ட இருந்து பிரிஞ்சிடாதீங்க. பெரிய மனுஷியா பெருந்தன்மையோட உங்க புள்ளைக்கு பிடிச்ச என்ன இந்த கயலை உங்க புள்ளைக்கு கட்டி வைங்க. இல்லனா அவளுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும். என்ன அவளுக்கு ரிசப்ஷன்ல நடந்தது, உங்களுக்கு முகூர்த்தத்துல நடக்கும். கயல், ரிலாக்ஸ். உங்களை நான்லாம் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள மாட்டேன். நீங்க இது வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க பையனே உங்களை வெளியே அனுப்பிடுவாரு. சோ கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ணுங்க, கேர்ஃபுல்லா இருங்க. கரெக்டா? சரகு வாடியே பிடிக்காது, நீங்க பாட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க. அடா போடா, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன்டா. அதுவும் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன். அந்த கயலோட கல்யாணம் நிக்கும், என்ன காப்பாத்துங்க பெரியப்பான்னு கயல் என் காலடியில விழுவான்னு பார்த்தா கடைசியில நான் தான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். கயலோட கல்யாணம் நிக்கணும்னு நானும் என்னென்னமோலாம் பிளான் பண்ணேன். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி நான் போட்ட ஸ்கெட்சில் என் புள்ள சுப்பிரமணிய மாட்டி விடுற மாதிரி ஆயிடுச்சு. அதை நினைச்சாதான்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. இல்லடா, சொந்தக்காரங்க மத்தியில என் புள்ளைக்கு மதிப்பு மரியாதை எப்படிடா இருக்கும்? நானே அவனை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. மணி, நீ தான் ஐடியா கொடுக்கறதுல கில்லாடியாச்சே. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டா. நிறுத்திடலாண்ணா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. நிறுத்தணும்டா. நாளைக்கு காலையில அந்த கயல் கழுத்துல தாலி ஏறக்கூடாது. அண்ணா நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவ உங்க தம்பி பொண்ணு தானே. போடா, என்னடா தம்பி பொண்ணு? அதுக்கேத்த மாதிரி அவ ஒரு நாள் நடந்துகிட்டாளா? பெரியப்பா வயசுல பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருக்கான்னு தெரியுமா? அதையெல்லாம் மறந்துட்டு அவ வேணா பெரியப்பான்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல என்னால அவளை ஏத்துக்கவே முடியாது. அவ எனக்கும் என் பசங்களுக்கும் பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சா என்னால தாங்கவே முடியல. அவளுக்கு இந்த வாழ்க்கை அமையவே கூடாதுடா. பரவாயில்ல, எடுறா. நான் என்ன பண்ணன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே. அது தெரியாம தாண்டா உன்னை நான் இங்க வர வச்சேன். ஆனா எனக்கு இப்ப இருக்கிற ஆத்திரத்துக்கு இந்த மண்டபமே வெடிச்சு செதறினாலும் பரவாயில்ல. அண்ணா நான் வேணா கன்னிவெடி கனகராஜ வர சொல்லட்டுமா? ஏய் கரெக்டா, இதுக்கு அவன் தாண்டா சரியான ஆளு. அவனை வர வச்சு மண்டபத்துல பாம் வச்சு எல்லாரையும் வெடிச்சு சாகடிச்சிடலாம்டா. மொத்தத்துல இந்த கல்யாணம் எப்படியாவது நிக்கணும். அதான்டா எனக்கு வேணும். சொல்லிட்டீங்களாண்ணா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல அதுக்கான வேலையை பாரு, போ. டேய் டேய் டேய், அதை குடுத்துட்டு போடா. டேய் இவன் வேற. கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். ஆனந்தி, இந்த செயின் யாருது? இது நீதான் இங்க வச்சியா? ஆமாக்கா. சரி, பாக்ஸ்ல உள்ள வரலாமா? ஆனந்தி, இதுல மாங்கல்யம் இருக்கு. அன்னிகிட்ட கொடுத்து ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லு. சரிங்க. டேய், புரோகிதருக்கு ஃபோன் பண்ணிட்டியா? பேஸ்டண்ணே, அவர் காலைல ஷார்ப்பா 4:30 வந்துருவாரு. ஆனந்தி, காலையில சீக்கிரம் இருந்துச்சு கையில ரெடி பண்ற வேலையை பார்க்கணும். நீயும் உட்காந்து மேக்கப் போட்டிருந்தான்னு வச்சுக்கிய. இல்ல, நான் ரெடி ஆயிடுவேன். சரி. டேய்,
அம்மாவும் தனமும் தேங்காய் போய் போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ண போ. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க, நாங்களே போட்டு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம். அப்பாடா. மூர்த்தி, காலையில முகூர்த்தத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை சரிம்மா, பாத்துரு. அதெல்லாம் செக் பண்ணி வச்சிடறேன், விடுங்க. ஏங்க ஆ? கடைசியா வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தங்கறதுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் ஜம்முன்னு ஹோட்டல்ல புக் பண்ணி கொடுத்துட்டேன். காலையில கேப் அனுப்பிச்சு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம். டே அன்பு, காலையில அவங்கள ரிசீவ் பண்ணி மண்டபத்துக்கு கூட்டு வந்து. சரிண்ணே. மூர்த்தி, அவங்க மண்டபத்துக்கு வந்த உடனே சாப்பிடுறதுக்கு பிரச்சனை இல்ல, ஒரு 100 பேருக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி. வச்சிரு. கையில் ஆ, உனக்கு சொல்லுமா. ஏதாவது சாப்பிட கொண்டு இல்ல வரட்டுமா? பரவாயில்ல, எதுவும் வேண்டாமா, அப்புறம் பாத்துக்கிறேன். அக்கா வேண்டான்னு சொல்லாதீங்க, எதுவா இருந்தாலும் இன்னைக்கே கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏன் நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா ஏதாவது சாப்பிட கொண்டு வருவாக்கா, எல்லாம் அம்மா இப்படி கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் இல்லக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு கையில் எங்க இருந்தாலும் அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன். எனக்கு சரி, தெரியும். கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓடிக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் ரெஸ்ட் எடு மூர்த்தி. ஓய்வே இல்லாம போயிட்டு இருந்தா எப்படி? இது ரெஸ்டா? வேலை நிறைய இருக்கு கையில. அதுக்குன்னு தூங்காம இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிறதா? ஒரு 2 மணி நேரமாவது படு. ஏய், என்ன பேசுற நீ? படுத்தாலே எனக்கு தூக்கம் வராது. விடிஞ்சா என் தங்கச்சி கையிலுக்கு கல்யாணம், எயில் மாப்பிள்ளை என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறாரு. ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னாச்சுமா? ஏன் திடீர்னு சோகமாயிட்ட? என்னாச்சு? கையில் எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. ஓ, அந்த தீபிகா பண்ணதை நினைச்சிட்டு இருக்கியா? என்னால அதை மறக்கவே முடியல கையில். உன்னை சுத்தி அத்தனை பேர் இருக்கும் போதே அந்த தீபிகா உனக்கு விஷத்தை கலந்து கொடுத்திருக்கா. மா, அதான் எனக்கு ஒண்ணும் ஆவலல்லம்மா, அப்புறம் என்ன? கையில சம்மந்தி அம்மா தடுத்துட்டாங்க, அதனால அந்த பொண்ணை சும்மா விட்டுட்டேன். ஆமாக்கா, இல்லனா எனக்கு இருந்த ஆத்திரத்துக்கு அவள ஏதாவது பண்ணிருப்பேன். ஏய், இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, கோவப்படுறதுனால இங்க எதையுமே சாதிக்க முடியாது. புத்திசாலித்தனமா இருந்ததா எல்லாத்தையுமே டீல் பண்ணணும், புரிஞ்சுதா? எனக்கு எதிரா 1000 பேர் இருந்தாலும் என்னை சுத்தி நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆவாது. கையில இத பாரு, நம்ம குடும்பத்தை உன் இடத்துல இருந்து நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீ எங்களெல்லாம் நினைச்சு வருத்தப்படாம நீ உனக்கான வாழ்க்கைய ஆரம்பிக்கணும், சரியா? அம்மா, நீ எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும், அப்பதான் நான் தெம்பா இருப்பேன். சரி கையில, நான் கேட்டரிங் ஆள் என்ன பண்றாங்க பாத்துட்டு வந்துடுறேன். மூர்த்தி, என்ன ஒரு வாரமா நிக்காம எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஏய், என்ன பேசுற நீ? என்னக்கா? இத பாரு, இது உன்னோட கல்யாணம், நாங்க தானே வேலை செய்யணும். ஆமா, இத பாரு, நாங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். என்ன கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிறதுனால கை கால் வலி கொஞ்சம் பின்னுது, ஆனா மனசு நிறைஞ்சிருக்கு.